அதே மாதிரி கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கிற அத்தனை பேர் வந்து எடப்பாடியார் பின்னாடி வந்து கூட்டம் கூட்டிகிட்டு நிற்கிறாங்கல்ல. நீங்கள் உடனே அது காசுக்கு வந்தவங்க, வேலைக்கு வந்தவங்க, சாப்பாட்டுக்கு வந்தவங்க, எதுக்கு வேணாலும் வரட்டும், கூப்பிட்டா வரான்ல சார், அவங்க கூப்பிட்டா வராங்கல்ல சார். அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஒரு 5000 பேர் உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் வாசலில் கொண்டு நிற்க வச்சிங்கள கோபிச்செட்டிப்பாளையத்தில். எப்படி அவர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் ஆட்களை கொண்டு நிற்க வச்சு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நீ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 5000 பேர் 1000 பேரையே கூட்டுறதுக்கு நீ 10 நாளாக எல்லா டிவியும் உனக்கு வந்து முறிச்சு கட்டி உரியடிச்சு பப்ளிசிட்டி கொடுத்து அப்புறம் கொண்டு நிற்க வச்சுட்டு இப்போ சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட்டிங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை சார். லீடர்ஷிப் குவாலிட்டி செங்கோட்டைன்ட்டு இல்லை. இருந்திருந்தால் இன்னைக்கு முதுகெலும்போடு அவர் பேசியிருப்பார். இவ்வளவு சொன்னோம், இன்னொன்று ஒரு வார்த்தை விட்டார். நீங்கள் அதெல்லாம் வந்து சைட் லைன் பண்ணுறீங்க. டெல்லியில் போய் அவங்கள பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மந்திரிகள் கூட தான், அமைச்சர்கள் கூட தான் போய் பார்த்தாங்க பிரதமரை. அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களான்னு கேட்டார். அது யாராவது கவனமாக சொல்கிறீங்களா? நான் போய் பார்த்ததை கேட்குறியே, இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க வருஷ கட்டி நின்று பிரைம் மினிஸ்டர், எதுக்கான்னு நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களான்னு கேட்குறாரு. அப்புறம் நாம் எதுக்குல அந்த கொஸ்டின் எதுக்கு போடுறோம்னா, நீ எல்லாம் போய் டெல்லியில் போய் கையிட்டு நின்னியா, ஆகையால் தான் திரும்ப வந்து பிஜேபி அலைன்ஸ் வந்து அந்த எண்ணத்தில் கேட்குறோம். அவர் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அமைச்சர்கள் போய் பிரதமர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, நீங்கள் அதை கேட்கலன்னு செங்கோட்டையன் கேட்டார்ல, அதுக்கு ஒரு விவாதம் வைக்கலாம்ல.